இந்திய அணி இப்போது ஜிம்பாப்வே கூட T20 மேட்ச்சில் கலந்துருக்காங்க. அதில் இந்தியா ரொம்பவே சிறப்பாக செயல்படணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் முதல் மேட்ச்சில் இந்தியா வெறும் 115 ரன்களை அடித்தா ஜிம்பாப்வேவை சேஸ் பண்ணி போக நினச்சி இந்தியா ரொம்ப பரிதாபமாக தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அதுக்கெலாம் ரெண்டாவது மேட்ச்சில் சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் முதல் மேட்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின மேட்ச் தான். ஏன்னா அதில் முதல் பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே அணி 115 ரன்கள் அடித்தாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண வந்த இந்திய அணி முதல்ல ஜிம்பாப்வே அணியுடைய பவுலர்களால் தாக்கப்பட்டு ரொம்பவே தடுமாறினாங்க. அதில் மேட்ச் நம்ம கையில் இருக்கும்போது த்ருவ் ஜுரல் அவருடைய 10வது ஓவரில் மேட்ச் விளையாடும்போது அவரை ஜிம்பாப்வே அணியுடைய பேட்ஸ்மேன் ரொம்ப எளிதாக அவுட் ஆகியிருப்பார். அந்த நேரத்தில் அவர் பண்ண ஒரு சில விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினது. அதாவது ஜிம்பாப்வேனுடைய அந்த பவுலர் நம்ம த்ருவ் ஜுரலை அவுட் ஆக்கின உடனே ஷூ எடுத்து ஃபோன் பேசுகிற மாதிரி காதை வச்சுட்டு, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லா வீரர்களையுமே அவுட் ஆகிட்டேன், வேறு யாராவது உங்கள்கிட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்களா இல்லை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இந்திய அணிகிட்ட பேசுகிற மாதிரியே அவர் பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துறது. ஏன்னா ஷூவை கழட்டி ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசி இப்படி எல்லா வீரர்களையுமே அசிங்கப்படுத்தியிருப்பார். சொல்லப்போனால் அவங்க எல்லாமே இளம் வீரர்கள், இப்போ தான் முதல் முறை மேட்ச் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும்போது அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற விதமாக, அவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்துற விதமாக அந்த ஜிம்பாப்வேனுடைய பவுலர் பண்ணது எல்லாருக்குமே உச்சக்கட்ட எரிச்சல் ஏற்படுத்தினது. கண்டிப்பாக இவனை அடக்கி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க. கொந்தளித்த பிசிசிஐ உடனடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டாவது மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தாங்க. இருந்தாலும் மூணாவது மேட்ச் கண்டிப்பாக ஜிம்பாப்வே பதிலடி கொடுப்பாங்க, அதை விடக்கூடாது, அவங்களுக்கு இந்தியானா யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக கௌதம் கம்பீர் களமிறக்கப்பட்ட மிக முக்கியமான வீரர் தான் தமிழக வீரரான நடராஜன் அவர்கள். ஸோ நடராஜன் ஸ்குவாடில் கிடையாது தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவனை ஒரு பவுலிங் கோச்சாக உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நடராஜனை கௌதம் கம்பீர் உடனடியாக கிளம்பி ஜிம்பாப்வே வர சொல்லியிருக்காங்க. வந்த உடனே ஜிம்பாப்வே அணியில் நடராஜனை பயிற்சி வச்சுருக்காரு. இன்றைக்கி நடக்கக்கூடிய மூணாவது மேட்ச்சில் ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பயிற்சாட்டம் நடந்திருக்கு. அந்த பயிற்சாட்டத்தில் முதல்ல ஜிம்பாப்வே பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ஜிம்பாப்வே பேட்டிங் பண்ணும்போது இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் தான் வீசியிருக்காங்க. அப்படி பவுலிங் வீசப்பட்ட இந்தியாவுடைய பவுலர்களை முதல்ல அட்டாக் பண்ண ஆரம்பித்த ஜிம்பாப்வே அணி முதல்ல ஒரு 10 ஓவர் வரைக்குமே 60 ரன் அடிச்சிட்டாங்க. 60 ரனில் வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்த ஓவரில் கண்டிப்பாக அடுத்த ஒரு 10 ஓவருக்குலாம் ஒரு 100 ரன் அடிக்க கெப்பாசிட்டி இருக்குது, அவங்கள்ட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் கரெக்டாக ஒரு 12வது ஓவரில் கௌதம் கம்பீர் நம்ம நடராஜனை உள்ளே இருக்கிறாரு. உள்ளே இறக்கி நடராஜன் போட்ட முதல் ஓவரில் 2 விக்கெட்டை தட்டி தூக்குனார். ஜிம்பாப்வே கொஞ்சம் ஆட்டம் காணுச்சு. அடுத்ததாக 14வது ஓவரை அவர் வீச வந்தார் நடராஜன். 14 ஓவரில் ஒரே ஓவரில் மீண்டும் 2 விக்கெட்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக ஜிம்பாப்வே அணி 7 விக்கெட் விழுந்துட்டாங்க. ஸோ மீதி அவங்கள்ட்ட 3 விக்கெட் தான் இருக்குது. ஆனால் ஓவர் பார்த்தோம்னா 6 ஓவர் இருக்குது. கரெக்டாக அவருடைய 14வது ஓவரில் மீதி இருந்த அந்த 3 விக்கெட்டையுமே அடித்து துவம்சம் பண்ண நடராஜன். இதன் மூலமா ஒரே மேட்ச்சில் கிட்டத்தட்ட 7 விக்கெட் எடுத்த மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனாக அன்றைக்கி பார்க்கப்பட்டிருக்க நடராஜன். ஜிம்பாப்வே அணி ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. யாரா இவன், எங்கேந்திரா வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறதே தெரியல அவங்களுக்கு. அவர் யாருன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு நடராஜன் இன்றைக்கி தரமான சமம் பண்ணியிருக்காரு. அடித்து முடித்து அவுட் ஆகின பிறகு அவருடைய ஷூவை கழட்டி நடராஜன் தன்னுடைய கையில் வச்சு, உங்ககிட்ட வேற யாராவது இருக்காங்களா இல்லை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சரியான ஒரு பதிலை கொடுத்து ஒட்டுமொத்த ஜிம்பாப்வே அணியுமே தன்னுடைய காலில் விழ வச்சுக்கிறான் நடராஜன். ஸோ நடராஜன் மாதிரியான சிறப்பான பவுலர்கள் இன்னமும் கூட இந்தியாவில் இருக்கும்போது எதற்காக பிசிஐ இப்படி அரசியல் பண்ணி அவங்கள உள்ளே சேர்த்துக்காமல் இருக்கிறது எல்லாருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.